வணக்கம் மேம். கேஸ்ட்ரிக் அல்சர் நோய் எதனால உருவாகுது? சாப்பாட ஒருவேளை வாயிலேயே நல்லா மெல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு பத்தல் குடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம ரொம்ப ஸ்பீடா சாப்பிடுறோம். நான் எப்பவுமே சாப்பாடுல ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன். ஸ்பீடா சாப்பிட்டு முடிச்சுருவேன். நான் சாப்பாட எப்பவுமே மெல்ல மாட்டேன். வாயில போட்டு முழுங்கிருவேன் அப்படின்ற பழக்கம் இருக்கும்போது, மேக்ஸிமம் பெரிய பெரிய துண்டா ஒரு ஒரு இட்லியில பாதி இட்லி எடுத்து போடுறோம், முழுங்குறோம். அப்ப நம்மளோட அந்த டியூப் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஸோ அந்த சின்னதா இருக்கிறதுனால தான் நம்ம வாயில உமிழ்நீர் சுரக்குது. ஏன் உமிழ்நீர் வாயில சுரக்குது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற சாப்பாடோட அந்த உமிழ்நீர் கலந்து, அத நம்ம சாலிடா சாப்பிடுறோம்னா, அது கொஞ்சம் கொழைய வச்சு அந்த சாப்பாட முழுங்குறதுக்கு ஈஸியா ஏற்படுத்தி குடுக்குறது தான் நம்மளோட உமிழ்நீரோட வேலையே. உமிழ்நீர் அடுத்து நம்ம சாப்பாடு எடுத்து வாயில வச்சு உடனே சுரக்குது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, உமிழ்நீர் வந்தாச்சு, சாப்பாடு போட்டாச்சு. ஸோ ஒரு தண்ணியும் சோறும் கலந்த உடனே அது கொஞ்சம் குழஞ்சு பதத்துக்கு வருது. அத அடுத்து நம்ம முழுங்குறோம். அப்போ என்னுடைய ஈசோஃபேகஸ் மேல இருக்கிற அந்த ஈசோஃபேகஸ் உடைய கதவு திறக்கப்படல. இல்ல அந்த ஸ்பின்டர் பேண்ட் ரொம்ப லூஸா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, எனக்கு எப்போ சாப்பிட்டாலும் கரையேறும், நாசில் ஏறும். என்னோட சாப்பாடு எல்லாமே என்னோட நுரையீரலுக்கு போகும். நுரையீரல்ல சாப்பாடு போயிடுச்சு அப்படின்னா, என்னால மூச்சு விடுறதுக்கு முடியாது. தொண்டை அடைக்கும். மூச்சு விட சிரமப்படுவேன். இது எல்லாமே மேல நடக்குது. கீழ ஈசோஃபேகஸ்க்கு போயாச்சு சாப்பாடு. ஈசோஃபேகஸ்ல இருந்து அந்த ஸ்டொமக்குக்கு சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு பிரெயின் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆனா அந்த டோர் ஓப்பனே ஆகல. க்ளோஸ் பண்ணியே தான் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, அடுத்து அந்த சாப்பாடு மேல எதிர்கரிச்சு வரும். இந்த எதிர்கரிச்சு வர்றதுக்கு முக்கியமான ஒரு ஆள் யாரு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அந்த ஆசிட் தன்மை கொண்ட அந்த ஃப்ளூயிடு சுரந்துகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் சுரக்கும் அப்படின்னா, நமக்கு எப்போ பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதோ அப்ப. நம்ம தினமும் காலையில 8 மணிக்கு சாப்பிட்டே இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு ஒரு நாள் ஸ்கிப் ஆகுது. ஒரு நாள் அந்த உணவு நம்ம எடுக்கல அப்படிங்கும்போது, அது நம்மளோட வயிறு ஆட்டோமேட்டிக்கா காலையில, மதியம், ஈவினிங், நைட் அப்படின்னு எல்லா வேலைக்கும் அந்த HCl சுரந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சாப்பாடு போடுறோமோ இல்லையோ, ஆனா அந்த அமிலம் சுரந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. இப்போ வயிற்றுக்கு போற அந்த கதவு ஓபன் ஆகல, அந்த பேண்ட் ஓபன் ஆகல அப்படின்னா, அந்த இடத்துல சுரக்கிற அந்த அமிலம் அந்த சாப்பாடோட கலந்து என்ன ஆகும்னா, சாப்பாட மேல கொண்டு வருது. எதுக்கரிக்க வைக்கிறது. ரீகர்ஜிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ எதுக்கரிக்க வைக்கிறது, ஏப்பம் வர்றது, கேஸோட கலந்து ஏப்பம் வர்றது, இல்ல ஒரு சின்ன வலி ஏற்படுறது. அந்த ஈசோஃபேகஸ்ங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இது நம்ம மேக்ஸிமம் நிறைய டைம் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, இது ஒரு வேளை செஸ்ட் பெயினா இருக்குமோ, ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ, ஹார்ட்ல வர ஒரு கம்ப்ளைண்டா இருக்குமோன்ற பயம், இந்த கேஸ்ட்ரிக் பெயினையும் இதயத்துல வரக்கூடிய பெயினையும் நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய டைம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த 2 பெயினும் நமக்கு வந்துட்டே இருக்கும். பட் காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நம்மளுடைய இந்த ஈசோஃபேகஸ் பாதை இந்த டோர் ஒரு வேளை சரியா க்ளோஸ் ஆகல, இந்த பேண்ட் லூஸ் ஆயிடுச்சு. எப்பெல்லாம் லூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அத நான் இன்னும் பின்னாடி சொல்றேன். ஏன் இதெல்லாம் நடக்குது? நமக்கு தான் 3 பேர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். எதுக்காகன்னா, வெளியில இருந்து வரக்கூடிய நம்ம சாப்பாடுல இருந்து சில சாப்பாடு பாக்டீரியா இருக்கும், வைரஸ் இருக்கும். நம்ம சரியா வாஷ் பண்ணாத, சரியா கிளீன் பண்ணாத வெஜிடபிள்ஸா இருக்கலாம். இல்ல சரியா குக் பண்ணாத சாப்பாடுகளா இருக்கலாம். சில வீடியோஸ் நம்ம பார்ப்போம். சில உணவுகள்ல புழு இருக்கு. நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கீரை பைக்க முதல்ல புழு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சரியா கிளீன் பண்ணப்படாத காய்கறிகள், கிளீன் பண்ணப்படாத ஃப்ரூட்ஸ், சரியா வேகாத பாதி இல்லைன்னா பாதி குக் பண்ண சாப்பாடுகள். இதன் காரணங்களால இந்த பாக்டீரியா அப்படிங்கிற ஒண்ணு நம்மளோட உணவுல இருந்து வரும். ஒண்ணு அது என்னன்னா, ஹெலிகோபாக்டர் பைலோரை, H பைலோரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா வயிற்றுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா, சில நல்ல பாக்டீரியாஸ் நம்ம வயிற்றுக்குள்ள நேச்சுரலாவே, இப்ப நான் இப்ப ஆசிடே நம்ம வயிற்றுக்குள்ள தான் நேச்சுரலா உற்பத்தி ஆயிருக்கு. அதே மாதிரி சில நல்ல பாக்டீரியாஸ் நம்ம வயிற்றுல இருந்து உற்பத்தி ஆகும். அதுல ஒண்ணுதான் இந்த H பைலோரை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எப்பயாவது அதிகமா இன்ஃபெக்ஷன் ஆகிற பட்சத்துல அல்சர் வருது. ஒண்ணு. 2வது, இதோடைய பேர்கள் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு பாக்டீரியானால, வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வார்த்தையை கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரைட்டிஸையும் அல்சரையும் நம்ம எப்படி வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னா, 2லயுமே ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான் வரும். பசி எடுக்காம இருக்கும், இல்லைன்னா சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்கும், இல்லைன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடும், இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் எதிர்கழிச்சுட்டு அந்த ஏப்பத்தோடயே சேர்ந்து உமிழ்நீரும் வெளியே வரும். சில பச்சை கலர்ல, லைட்டா ஒயிட் கலர் இல்லாம எல்லோ கலர் இல்லாம ஒரு கலர்ல எச்சி அதிகமா தொடர்ந்து வெளியே வருது. இந்த மாதிரி புண்ணா இருந்தாலுமே வயிறு வலி வருது, நெஞ்சு வலி வருது, நெஞ்சு கிட்ட வயிறு வலி, இது எல்லாமே 2லயுமே காமனா இருக்கும். பட் 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஐடிஸ் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன் ஆகி வயிறே கம்ப்ளீட்டா வீங்கி போறது. பட் அல்சர் அப்படிங்கிறது இந்த 3 லேயர் சொன்னல, 3 பேர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. அந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, ஒரு போர் வீரர் மாதிரி அந்த 3 பேரும் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வீக் ஆயிட்டாங்க, இல்ல ஒரு ஆள்ல கொஞ்சம் கொஞ்சமா புண்ணு வர ஆரம்பிக்குது, இந்த அமிலம் HCl அந்த வயிற்றுல போய் கொஞ்சம் கொஞ்சமா புண்ணை ஏற்படுத்தும் போது வரதுதான் கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
கால் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Thank you.